2 2 1 -2 1 2 1 -2 2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். let A அவங்க கொடுத்துருக்கிறதே நம்ம மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கிறோம். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அந்த வெளியில் கொடுத்துருக்காங்க அந்த 1/3 அதை வந்து லேண்டாவோட வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். அது ஃபார்மில் என்னென்னா அட்ஜாயிண்ட் லேண்டா A = லேண்டா பவர் n-1 அட்ஜாயிண்ட் A. அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அட்ஜாயிண்ட் A = இந்த லேண்டோட வேல்யூ 1/3 என்னோட வேல்யூ 3 -1 அந்த 1 போட்டு அந்த பாக்ஸ் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிட்டு 3 காலம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 3 ரோஸை வந்து நம்ம கீழே ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் கேன்சல் பண்ணணும். லாஸ்ட் ரோவையும் லாஸ்ட் காலமையும் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த உள்ள எலமெண்ட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணி நமக்கு ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துனா அட்ஜாயிண்ட் A வந்து நமக்கு கிடச்சிடும். பார்க்கலாமா? இப்போ இதை வந்து ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணலாமா? 1 × 2 2 மைனஸ் நடுவில் வந்து ஒரு மைனஸ் இருக்கும். 2 2s வந்து 4 இங்கே வந்து மைனஸ் இருக்கனால -4 மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 1s 2 மைனஸ் 2 2s 4 இங்கே வந்து மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் அப்போ என்ன ஆகிடும்? +4 ஆகிடும். -2 -2 4 ஆகிடும். -1 நெக்ஸ்ட் வந்து -2 × 1 -2 நடுவில் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கும். 2 2s வந்து 4 2 2s 4 -1 1 × 2 2 மைனஸ் நடுவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 2s வந்து 4 இங்கே வந்து ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் கொடுத்தனால ப்ளஸ் ஆகி 4 கிடைக்கிறது. 2 2s 4 -1 1 × -2 -2 2 2s வந்து 4 நடுவில் வந்து ஒரு மைனஸ் இங்கே 4 ஆகிடும். 1 × 2 2 மைனஸ் இங்கே வந்து -4 கிடைக்குது. அப்போ வந்து +4 ஆகிடும். ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ 1/3 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து 1 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம், ஆட் பண்ணலாமா? 2 + 4 6 2 + 4 6 4 - 1 3 -2 -4னா நம்ம -6 கிடைக்கும். 4 - 1 3 2 + 4 6 4 - 1 3 -2 -4னா -6 2 + 4 6 இதுக்கு அப்படியே ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கலாமா? இப்போ ரோஸ் வந்து காலம்ஸாகவும் காலம்ஸ் வந்து ரோஸாகவும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட் காலமாக ஆகும் 6 6 3 6 6 3 -6 3 6 இந்த இது வந்து -3 -6 6 3 -6 6. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து இதுக்கு வந்து 3யை வந்து காமனாக நம்ம வெளில எடுத்துக்கலாம். அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 1/9 அவங்க கொடுத்துருக்கிறது இந்த இது இருக்குது. இன்ட்டு இங்கே வந்து 3யை வந்து காமனாக எடுத்துருக்கோமா, இன்ட்டு 3 பண்ணிக்கிறோம். அப்போ வந்து 3 2s தானே 6 2 -2 1 2 1 -2 1 2 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து 3/9 கிடைக்கும். அப்போ 3 1s 3 3 3s 9 இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் A = நம்ம கேன்சல் பண்ணி இந்த வேல்யூ நம்ம வந்து 1/3 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் நம்ம இங்கே ஏற்கனவே 1/9 இருக்குது. இன்ட்டு இந்த 3 வந்து காமனாக எடுத்தோம்னா 3 வெளில வந்துடுது. அப்போ 2 -2 இங்கே 1 2 1 -2 1 2 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3/9 வருது. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அட்ஜாயிண்ட் Aக்கு வந்து இங்கே 3 1s 3 3 3s 9 அப்போ கேன்சல் பண்ணி 1/3 நம்மளுக்கு கிடைக்குது. இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுறதுனால அட்ஜாயிண்ட் Aக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.